சுப்மன் கில் யார் சாமி நீ இந்தியாவில் டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்தோடனே தலைவனை கையிலேயே பிடிக்க முடியல. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. அது என்ன பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது சுப்மன் கில் தானே தலைவன் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் இன்றைக்கி இங்கிலாந்து வாசிஸ் இந்தியா மேட்ச் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் எல்லாரும், அதாவது ஜெய்ஸ்வால் மட்டும் ஆடிட்டு இருந்தாப்புல. பட் சுப்மன் கில் அவருக்கு உறுதுணையாக நின்றுட்டு இருந்தார். ஜெய்ஸ்வால் அவுட் ஆனவங்க வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிகிட்டே இருந்தாங்க. தானே தலைவன், இதுக்கு இவருக்கு பேர் சூட்டு கண்டிப்பாக ஆகும். கரெக்டாக சூட் ஆச்சு. தானே தலைவன் என்று அழைக்கப்படுகிற சுப்மன் கில் தனியால் நின்று 30+ அடிக்கிறான், 40+ அடிக்கிறாப்புல, அதுக்கப்புறம் 50+ அடிக்கிறாப்புல. அந்த 50+ அடித்தோடனே தலைவனோட ட்ரேட்மார்க் ஸ்டைலை போடுறாப்புல. அதுக்கப்புறமா அவரு கூட ரிசர்வ் பண்ணி நிற்பாங்கன்னு பார்த்தா ரிசர்வ் பண்ணி நிற்கல. அதுக்கு பின்னாடி வந்த நிதிஷ்குமார் ரெட்டி நிற்கல. கருண் நாயர் சொல்லவே வேணாம், அவனும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப. தானே தலைவன் அழைக்கப்படுகிற சுப்மன் கில் வெறித்தனமாக ஆடி, அதுக்காக மெச்சூரிட்டி நாக் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் போன மாதிரி செம்மையாக ஆடி தலைவன் இன்னைக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சுக்கிறாப்புல. அது பேக் டு பேக் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர், விராட் கோலி அடித்து பார்த்துருக்கேன் இங்கிலாந்தில். இப்போ சுப்மன் கில் அடிச்சிருக்கிறாப்புல. வேறு மாதிரி தரமான சம்பவங்களை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச் லீட்ஸில் அடித்தாலும் செகண்ட் மாதிரி எட்கப் ஸ்டெனில் அடிக்க மாட்டார்னு நினச்சேன். பட் செகண்ட் மேட்ச்லேயும் செஞ்சுரி போட்டு தலைவன் வேறு மாதிரி நான் கேப்டன்சி பண்ணுவேன், வேறு மாதிரி நான் டீமுக்கு எஃபெக்ட் கொடுப்பேன். என்னோடய ஸ்கோரிங் போர்டு ஆகட்டும், என்னுடைய டீம் எஃபோர்ட், கேப்டன்சி எல்லாமே நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தாங்க தலைவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்றைக்கி செஞ்சுரி போட்டு, அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செஞ்சுரி. இதெல்லாம் அத்தி பூ பூத்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் சம்பவம் என்னடா நடக்கு இந்தியன் டீமில் பேட்டிங்கில். போன மேட்ச் என்னடானா ரிசர்வ் பண்ணிட்டு 2 செஞ்சுரி போடுறான், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும். இந்த மேட்ச் என்னடானா சுப்மனுக்கு ஆல்ரெடி செஞ்சுரி போட்டாப்புல. செகண்ட் இன்னிங்ஸில் என்ன வருதுன்னு தெரியல, வேறு மாதிரி சம்பவம். இதே மாதிரி சுப்மன் கில் அடிச்சுட்டு இருந்தானா நெக்ஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர், நெக்ஸ்ட்டு விராட் கோலி அண்ட் தி ஃபார்ம் இஸ் கியர் கம்மிங் ஆன் அப்படின்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லலாம். சுப்மன் கில்ல வேறு மாதிரி என்னடா ஐபிஎல் இந்த மாதிரி போட்டு பொழக்கிறான், இங்கிலாந்தில் இந்த மாதிரி போட்டு பொழப்பானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐபிஎல்லோட வேறு மாதிரி தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. தானே தலைவன் பேர் சூட்டப்பட்டுள்ள சுப்மன் கில் இதே மாதிரி ஆடி பல விருதுகளில் பல மேடைகளிலும் சந்திக்க உள்ளதாக பிசிசிஐ கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இதே மாதிரி ஆடுங்க சுப்மன் கில். பட் என்ன, விராட் கோலி மாதிரி கொஞ்சம் கேப்டன்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வேற மாதிரி லெஜண்ட் ஆயிடுவீங்க. இப்போ தானே 25 வயசு, இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே லெஜண்ட் கன்ஃபார்ம்டு. சுப்மன் கில் பெரிய பிளேயராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வேற மாதிரி கேப்டன்சி, வேற மாதிரி சம்பவம். சுப்மன் கில் இப்படி பேக் டு பேக் செஞ்சுரி போட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.